வணக்கம் காய்ஸ், மறுபடியும் ஒரு வீடியோட வந்திருக்கேன். இந்த வீடியோ எப்படின்னா இருக்க போகுது, ஆசிக் மைனிங் என்னென்ன ப்ராஃபிட் கொடுக்குது, எது எது ப்ராஃபிட் கொடுக்கல, இன்னொன்று என்ன, அதுக்கப்புறம் இந்தியாவில் வாங்குறது வர்த்தா இல்லையா அப்படின்றது நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்தியாவில் வாங்குறது வர்த்தா இல்லையான்றது மட்டும்தான் காமிக்க போகிறேன். கொஞ்சம் தயவு செய்து இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் வர்றதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிக் மைனர் வேல்யூ இது பார்த்தீங்கன்னா, இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக எல்லா கிரிப்டோ மைனிங்கோட ஆசிக் மைனிங் வேறு கம்பெனி எல்லாமே நம்மளுக்கு இங்கே தெரியும், ஓகேங்களா? நம்ம இந்தியாவோட சைட் கூட நான் காமிச்சிடுறேன். இப்போது நெக்ஸ்ட் ஜென் மைனிங் இந்தியா அப்படின்றது ஒருத்தர் பாண்டிச்சேரியில் ஒருத்தர் பண்ணின்னு இருக்கார். அவர் தமிழ் தெரியும், இந்தியும் தெரியும், நல்ல கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட வாங்குறதா இல்லையான்றதை நான் வீடியோ கடைசியில் இது கடைசி வரலாம் பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமான்ட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள், இது வர்த்தா இல்லையா அப்படின்றது, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஐஸ்லேட் ரிவர், இது பார்த்தீங்கன்னா 1300 நம்மளுக்கு கிடைக்கிது. அங்கேருந்து நம்மளுக்கு டைரெக்டாக, ஓகேங்களா? இந்த சைட்டோட வேல்யூ இந்த டைரெக்டாக வாங்கணுன்னா, நம்ம டைரெக்டாக வாங்குறது முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் இந்த மாதிரி போகிறது தான் நம்ம போயிட்டு மாட்டிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவரோட சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இது பாருங்கள், இதோங்க, இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3,45,000, எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் பாருங்கள், ஓகேங்களா? என்னதான் 25% இல்லாட்டி 80% 80% கஸ்டம் டியூட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டா கூட இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டு எதிர்பார்க்க முடியாது, லாஸை. அதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே கிளியராக காமிச்சிடுறேன். 1300க்கு நம்மளுக்கு ஒர்த்து என்ன, இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 1,12,450 தான் இதோட ப்ரைஸு, ஆக்சுவல் ப்ரைஸு, ஓகேங்களா? இது பவர் சப்ளை இதெல்லாம் மேபி ஆட் பண்ணிவிட்டு என்ன தான் போட்டாலும் 1,50,000க்கு நம்மளுக்கு எடுத்துன்னு வந்துடலாம், டியூட்டி காஸ்ட் எல்லாமே போக, ஓகேங்களா? ஆனால் அங்கேருந்து ஆள் யாருன்னா நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட இது பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இவரோட சைட்டில் நெக்ஸ்ட் ஜென் மைனிங் இந்தியாவில் 3,45,000, இது எவ்வளோ வருதுன்னு நான் காமிச்சிடுறேன். இந்தியன் வேல்யூவில் போட்டு 3,45,000, ஓகே. இது பார்த்தீங்கன்னா 4,000, கிட்டத்தட்ட $4,000 நம்மளுக்கு ROI எத்தனை நாளில் வரும், ஓகேங்களா? அதுவும் நான் காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு $6,000 வருது, ஓகேங்களா? வந்தாலும் நம்ம $3,500 இபி கன்சம் பண்ணுது, இபியில் கட்டுறோம், ஓகேங்களா? இந்த இபி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா கிட்ட கட்டுறோம், ஓகேங்களா? இது வர்த்தான்றது நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ கூட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை இயர்லி ப்ராஃபிட்டில் பார்த்துக்கோங்க. இந்த இயர்லி ப்ராஃபிட்டில் இது கூட நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு காமிச்சிடுறேன். அவங்க விற்றது நம்மளுக்கு ஒரு வருஷம் கழித்து கூட வரல, ஓகேங்களா? ஒரு வருஷம் கழிச்சிட்டு வருமே ஜி, இது இந்த காயின்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை வாங்கின கடனும் சரி, இது முதல்ல தட்டும், கண்டிப்பாக இது ரொம்ப மாட்டிக்குவோம். இது எல்லாமே எல்லாருமே நம்ம இதுக்கு போக முடியாது இல்லைங்களா? ஏன்னா கண்டிப்பாக அவ்வளோ ப்ரைஸ் வச்சுட்டு போகிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? நான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொன்றும் பண்ணுறாங்க, எல்லாமே கிளியராக பர்ஃபெக்டாக போடுறாங்க. இது நம்ம தான் புத்திசாலியாக இருந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். இது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வாங்கின பிறகோ இல்லாட்டி ஒன்ஸ் அவங்க சேல் பண்ணிட்டாங்கன்னா நான் ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கண்டிப்பாக ROI வர்றதா இருந்தால் இந்த மாதிரி போடணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்தியாவோட இருக்கிறனால
இது மொபைல் மாதிரி ஒரு ரிட்டர்ன் பில் எடுத்துக்கிட்டு ஒரு பேமெண்ட்டுக்கு திருப்பி அவங்க ரிட்டர்ன் கொடுக்குற அளவுக்கு வச்சுக்கணும் இல்லையா? இது கண்டிப்பாக வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் வித்துட்டா போதும் இம்போர்ட்டட் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா முழுக்க முழுக்க 100% ப்ராஃபிட் வருது, அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போ மைனிங்கில் இங்கே இந்தியாவில் நடக்கிறது எல்லாமே. இவங்ககிட்டன்ட்டு இல்லை, யாருக்கிட்டனாலும் இந்த அளவுக்கு தான் அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு விற்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இபியில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்ம அந்த இபி கட்டும்போது வருஷத்தில் அவங்க ஃபைன் போடுறது தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராப்ளத்தில் தான் போய் முடியுது. இது நான் பர்சனலாக எனக்கு நடந்தது. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தயவு செய்து லைக் பண்ணுங்கள். நான் மேலும் உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்கில்ஸு. ஓகேங்களா கைஸ்? தேங்க்யூ, see you, bye bye, take care.